ஏன் ஈரான் இதுவரை போரில் தோற்றது இல்லை தெரியுமா? பேரரசுகள் எழுந்தும் வீழ்ந்தும் போன நிலம், 1000 ஆண்டுகளின் வரலாற்றை சுமந்த நாகரிகம். அதுதான் ஈரான் ஒரு நாட்டை வெல்ல முன் அதன் நிலத்தை கடக்க வேண்டும். ஜாக்ரோஸ் மற்றும் அல்போர்ஸ் மலைத்தொடர்கள், பெரிய பாலைவனங்கள், நீண்ட கடற்கரை, இவை அனைத்தும் இயற்கை கோட்டையாக மாறுகின்றன. இது வெறும் நிலமல்ல, இது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. போர் என்றால் நேரடி தாக்குதல் மட்டுமல்ல. ஈரானின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பு இஸ்லாமிய புரட்சிகர கார்கோர்ஸ். அவர்கள் தந்திரம், அசமச்சீர் போர் ட்ரோன்கள், தூரம் பாயும் மிசைல்கள், பிராக்சி கூட்டணிகள் எதிரியை நேரில் எதிர்கொள்வதற்கு பதிலாக நீண்டகால அழுத்தம் கொடுப்பது. ஈரான் ஒரு முக்கிய கடல் வாயிலின் அருகில் உள்ளது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ், உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழி. ஒரு பெரிய போர் உலக பொருளாதார அதிர்ச்சியாக மாறலாம். பல ஆண்டுகளாக பதற்றம், குறிப்பாக யூனியன் ஸ்டேட்ஸுடன். ஆனால் முழுமையான போர், அதன் விலை மிக அதிகம். 1979 ஒரு திருப்புமுனை. அதன் பிறகு நாட்டின் பாதுகாப்பு தத்துவம் மாறியது. மீண்டும் வெளிநாட்டு கட்டுப்பாடு இல்லை. அந்த எண்ணமே நாட்டின் அரசியல் மற்றும் இராணுவ மனப்பாங்கை வடிவமைத்தது. ஒரு நாட்டை வெல்லுவது அதை தாக்குவதால் மட்டும் சாத்தியமில்லை. புவியியல் தந்திரம், உலக அரசியல், பொருளாதாரம், மக்கள் மனப்பாங்கு, இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு நாட்டின் நிலைத்தன்மையை உருவாக்குகின்றன. ஈரான் ஒரு செய்தி தலைப்பு அல்ல, ஒரு சிக்கலான சக்தி சமநிலை.